வெல்கம் டு உஷா ஈஸி மேக்ஸ் யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 2.1 தேர்ட் சம். ப்ரூவ் தட் த ப்ராடக்ட் ஆஃப் டூ கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 2ன்னு இருக்குது. அதாவது ரெண்டு கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுக்கிறோம். அதாவது அடுத்தடுத்த ரெண்டு நம்பர், அதனுடைய ப்ராடக்ட் வந்து டிவிசிபிள் பை 2ன்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இதுக்கு முதல்ல லெட் த டூ, இந்த டூ கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் என்னன்னு தெரியாது, அதனால் அதை மட்டும் நம்ம அசம்ஷனில் எடுத்துக்கிறோம். லெட் த டூ கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் பி என்னென்ன எடுத்துக்கலாம் நம்ம. ஒன்று n அண்ட் அடுத்த நம்பர்னா n+1. ஒரு நம்பர் என்னன்னு எடுத்தால் இன்னொரு நம்பர் n+1. இதை கண்டிப்பாக டிவைடு பண்ணுற நம்பர் எது? 2. டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்னால் எது? b = 2ன்னு வரணும் அக்கார்டிங் டு யூக்ளிட்ஸ்லாம். b 2ஆக இருந்ததுன்னா r = என்னெல்லாம் வரலாம்? 0 வரலாம், 1 வரலாம், 2 வரக்கூடாது. 2வை விட கம்மியாக தான் ரிமைண்டர் வரும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது பை யூக்ளிட்ஸ் மெத்தட் என்ன வருது நம்ம பார்க்கலாமா? பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா நம்ம ஃபார்முலா என்ன? a = bq + r. ஏக்கு பதிலாக நம்ம ஃபஸ்ட்டு டிஜிட் என்னன்னு எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டு கான்சிக்யூட்டிவ் இன்டிஜரில் ஃபஸ்ட் நம்பர் என்னன்னு எடுத்துக்கலாம். அப்புறமா n+1 கண்டுபிடிச்சிக்கலாம். n = என்ன வரும் அப்படின்னா, bக்கு பதிலாக 2 போடுறோம், q ப்ளஸ் ஆர்னு எடுக்கிறோம். இங்கே r = என்னெல்லாம் வரலாம்? 0,1. அப்போது இப்போ r = 0வாக இருந்ததுன்னா n = 2q ப்ளஸ் 0ன்னு போட வேண்டியது இல்லை, ப்ளஸ் 0ங்கிறனால விட்டுறலாம். இது 1. அடுத்தது இஃப் r = 1ன்னு எடுத்துக்கிட்டேன்னா n = என்ன ஆகும்? 2q கூட ப்ளஸ் 1 வரும். ஓகே, இப்போ இந்த ரெண்டையும் எடுத்துக்கிறோம். இதுதான் நம்ம ஒரு நம்பர். இதனுடைய கன்சிக்யூட்டிவ் நம்பர்னா n ஒரு நம்பர்னா n-க்கு அடுத்த நம்பர் n+1. அந்த கேஸ் 1 கேஸ் 2ன்னு போட்டு பண்ணுறோம். சப்டிவிஷன் 1ன்னு எடுத்துக்கோ. இஃப் n = 2q, அப்போ நெக்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் நம்பர் என்ன வரணும்? n+1 ஈக்குவல் டு என்ன வரும்? 2q + 1. கரெக்டாக? இப்போ n-க்கும் n+1க்கும் நம்ம ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். தேர்ஃபோர் ப்ராடக்ட் வந்து 2னுடைய மல்டிபிள் வருதான்னு பார்க்கலாம். n × n+1 இஸ் ஈக்குவல் டு n-க்கு பதிலாக 2q இருக்குது, n+1க்கு பதிலாக 2q + 1 இருக்குது. இதை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்னா 2ன்னு போட்டுட்டு இந்த 2வை விட்டு மற்றது எல்லாமே இன்டூவில் இருக்குது இல்லையா, மற்றது எல்லாமே என்ன இருக்குது? அதை mன்னு எடுத்துக்கிறோம். அதாவது m = மிச்சம் என்னெல்லாம் வருது? q × q + 2q + 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது ஃபுல்லாக அப்படியே mக்கு போயிடுது. மிச்சம் 2னா 2னுடைய மல்டிப்ளாக வந்துருச்சா? Therefore product is divisible by 2 அப்படின்னு கிடச்சிருச்சு. ப்ராடக்ட் இஸ் டிவிசிபிள் பை 2 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இது எப்போ நம்ம எடுத்தோம்? n-க்கு 2q எடுக்கும்போது. இதே மாதிரி n = 2q + 1 எடுக்கலாம். இதனுடைய அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கிறோம். இதே மாதிரி ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ n = 2q + 1ன்னு எடுக்கும்போது இதனுடைய அடுத்த நம்பர் கன்சிக்யூட்டிவ் நம்பர் என்ன வரணும்? n+1 ஈக்குவல் டு 2q + 1 கூட ப்ளஸ் 1 ஆட் பண்ண. அப்போ இதை ப்ராக்கெட்டில் போட்டு காமிக்கிறேன் n-க்கு பதிலாக. அப்போ இது என்ன ஆகும்? 2q + 2 ஆயிரும். இப்போ இந்த n-க்கும் இந்த n+1க்கும் நம்ம ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ப்ராடக்ட் ஈக்குவல் டு n × n+1ன்னு வரும்போது n-க்கு பதிலாக 2q + 1 எடுக்கிறோம், n+1க்கு பதிலாக 2q + 2ன்னு எடுக்கும்போது ஈக்குவல் டு இந்த ரெண்டு நம்பர்ஸ் இருக்குது, ரெண்டு டேர்ம் இருக்குது, இங்கே ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணால் 4 டேர்ம்ஸாக மாறும். நல்லா பார்த்துக்கோங்க. 4q² இந்த 2qவால் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், ப்ளஸ் 4q ஆயிரும். அடுத்த ப்ளஸ் 1ஆல் இது ரெண்டையும் பண்ணால் ப்ளஸ் 2q + 2ன்னு ஆயிரும். இதில் எல்லாமே 2 காமனாக வெளியில் இருக்கும்போது எடுத்துடலாம். அதே மாதிரி மிச்சம் என்னெல்லாம் இருக்குது? இதில் 2q² ப்ளஸ் இது 2q ப்ளஸ் q ப்ளஸ் 1 இருக்குது. 2q + q-னா 3q ஆயிரும். லைக் டேர்ம்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளஸ் 3q + 1ன்னு இருக்குது. இதுவும் 2 × ஒரு ப்ராக்கெட் வந்ததுனால இதை 2n-ன்னு வச்சுக்கலாம். இங்கே நம்ம 2m-ன்னு வச்சோம்.
எண்ணுக்கு வந்து 2q போடும்போது n இன்ட்டு n ப்ளஸ் 1 2m வந்து எண்ணுக்கு 2q ப்ளஸ் 1 போடும்போது இது எப்படி வந்தது? எண்ணுக்கு 2q ப்ளஸ் 1, ஆருக்கு 2 வேல்யூ, அதனுடைய எண் ஒன்று வந்து 2q, ஒன்று வந்து 2q ப்ளஸ் 1, அதை ரெண்டையும் போட்டு அதனுடைய அடுத்த நம்பரையும் போட்டு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சு வைக்கிறோம். இப்போ இங்கே 2nன்னு போடும்போது இங்கே எண்ணுக்கு பதிலாக என்ன இருக்குது? அதை வேறு n ஈக்குவல் டு இந்த ப்ராக்கெட்டில் 2 மட்டும் விட்டுருங்க, மற்றது அப்படியே எடுத்துக்கணும். எண்ணுக்கு பதிலாக 2q ஸ்கொயர் ப்ளஸ் 3q ப்ளஸ் 1ன்னு ஆயிடுச்சு. ஸோ தேர்ஃபோர் நம்ம என்ன எழுதலாம்? ப்ராடக்ட் இதுலேயும் நமக்கு என்ன ஆயிடுச்சு? இஸ் ப்ராடக்ட் இஸ் டிவிசிபிள் பை 2ன்னு ஆயிருச்சா? இங்கேயும் அதே மாதிரி நம்ம எழுதுகிறோம். ப்ராடக்ட் இஸ் டிவிசிபிள் பை 2. தேர்ஃபோர் நம்ம கொஷின் என்ன? ப்ராடக்ட் ஆஃப் 2 கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 2 அப்படின்னு எழுதி முடிச்சிடுறோம். ப்ராடக்ட் ஆஃப் 2 consecutive positive integers is divisible by 2 அப்படின்னு முடிச்சிடுறோம். ஓகே.